Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ரெண்டு வகையான தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தண்ணி சட்னியை நீங்க நல்ல ஒரு சுட சுட இட்லி, தோசை, ஊத்தப்பத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெண்டு வகையான தண்ணி சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு எடுத்துருக்கிற கப்லேயே 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி, நல்லா இந்த சைஸில் 1 இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம்னா ஒரு சின்ன பீஸ் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்தோம் சரியாக இருக்கும். கூடவே இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கொட்டை உள்ள புளி மட்டும் சேர்த்துருக்குறேன். புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு நம்ம கொஞ்சமாக மல்லி இலை இந்த அளவுக்கு சேர்த்துட்டு, மல்லி இலை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அந்த இலை தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொட்டுக்கடலை சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து சின்ன ஜாரில் அரைச்சேன் அப்படிங்கிறனால சட்னி கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு அரைச்சிட்டு இப்போ தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம வந்து கார சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு 2 சட்னிக்கு சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த கார சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை முழு தக்காளி நல்லா கழுவிட்டு அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலே இந்த தக்காளியை நம்ம வதக்க போகிறோம். நம்ம வந்து நறுக்கிட்டு கொழப்பாக வதக்கிறதுக்கும் இந்த மாதிரி முழுசாக போட்டு வதக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில ஒரு 5-6 நிமிஷமாக வதக்கிக்கிட்டு இருக்கேன். தோல் சுருங்க அந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வதங்கினா போதும். இப்போ இதே சட்டிலே நம்ம மற்ற சாமான்களையும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அரை வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஒரு 3/4 காரத்துக்கு மட்டும் 7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கி வெந்து வந்துருச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா என்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருக்கிற சாமான்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதுலேயே இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி போட்டு இந்த சட்னி அரைக்கிறப்போ ஒரு யூனிக் டேஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் சட்னி உங்களுக்கு நல்லா திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். தேவைப்படலான்னு நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் முன்னாடி மாதிரியே சின்ன ஜாரில் அரைச்சனால நல்லா திக்காக அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட தண்ணி கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த 2 சட்னிக்குமே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா வரமிளகா கருவேப்பிலை பெருங்காய பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் கட்டாயம் போட்டுட்டு அதையும் பொரிய விட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான தண்ணி சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.